இந்த மீனை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அது எந்த மீன், அதில் உள்ள நன்மைகள், அதில் உள்ள விட்டமின், எதற்காக இந்த மீனை கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஒமேகா 3 அமிலம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த ஒமேகா 3 நம்ம உடல் வளர்ச்சிக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. குறிப்பாக இதோட வேலை நம்ம உடலில் இரத்தம் உறையாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்து மிகவும் உதவி அளிக்கிறது. ஒமேகா 3 இந்த ஒமேகா 3 நம்ம உடம்பில் இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவி அளிக்குது. அதனால தான் நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதுக்கு தான் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த ஊட்டச்சத்து போகும். அப்போ குழந்தைங்களும் இந்த மாதிரி எல்லா ஆரோக்கியமும் அந்த குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறது, இந்த மீனை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்னு. சரிங்களா? இனி இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது பார்க்கலாம். அப்புறம் நம்ம இந்த மூட்டு வலியினால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஒமேகா 3 ஊட்டச்சத்து ரொம்ப உதவி அளிக்குது. அப்புறம் இப்போது நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறதான ஒரு உண்மை எப்படின்னா, நம்மளோட மன சோர்விலிருந்து இந்த ஒமேகா 3 நம்மளை முற்றிலும் விடுதலையாக்கும், பாதுகாக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒமேகா 3 அமிலம் அதிகமாக இருக்கிற மீன் என்னென்னா சால்மான் மீன். அந்த மீனில் தான் இந்த ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்கிற மீன். எல்லா மீனை விட இந்த மீனில் தான் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. இதில் ஒமேகா 3 ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, மெக்னீசியம், உயர்தர புரதம், பொட்டாசியம், நியாசின், வைட்டமின் B12, விட்டமின் A இவை அனைத்தும் இந்த சால்மன் மீனில் அடங்கியிருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த மீனை கண்டிப்பாக கர்ப்பிணிகள் சாப்பிடணும்னு. இந்த விட்டமின் எல்லாம் அதிகமாக அடங்கியிருக்கிறதுனால தான் டேஸ்ட்டும் அந்த மீன் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த மீனுடைய ரேட்டும் அந்த மீனுக்கு ஃபேமஸும் ரொம்ப அதிகம். இந்த மீனை நம்ம எப்படி பண்ணாலும், எப்படின்னா குழம்பு பண்ணாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். ஏன்னா இந்த விட்டமின் எல்லாம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா, அதனால் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த மீனில். அதனால தான் சொல்கிறாங்க, கர்ப்பிணிகள் எப்போவுமே கர்ப்பிணி பெண்கள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, வீக்காக இருப்பாங்கனால நிறைய அவங்களுக்கு ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, விட்டமின் எல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இந்த மீன் மட்டும்தான் சாப்பிடணும்னு அப்படி கிடையாது. இந்த ஒமேகா 3 நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டாக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஒமேகா 3 ரொம்ப நல்லது. மற்ற மீன்களும் எல்லாம் சாப்பிடணும். பட்டு இந்த மீனை மட்டும் முக்கியமாக எடுத்து சொல்ல காரணம் என்னன்னா, இந்த மீனில் அதிகமாக இருக்குது. நான் மேலே சொன்னதான இந்த விட்டமின் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால தான் சொன்னது, இந்த மீன் சாப்பிடும்போது தாய்க்கும் சேய்க்கும் வயிற்றில் இருக்க குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப உதவி அளிக்குது. நார்மலாக எந்த மீனை சாப்பிட்டாலும் சரி, கண் பார்வைக்கு, முடிக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மற்ற நான்வெஜ் எல்லாத்த விட நான்வெஜ்ஜில் மீன் சாப்பிட்றதுல நமக்கு அதிகம் ஃபால்ட்டு கிடையாது, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. அதிகமாக சாப்பிடலாம் மீன். நானும் அப்படி தான் குழந்தைங்கள வயிற்றில் இருக்கும்போது மற்ற நான்வெஜ்ஜை விட அதிகமாக எதை எடுத்துக்கிட்டேன்னா மீன் தான் டெய்லி சாப்பிடுவேன். மீன் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதனால் என் பிள்ளைங்களுக்கு முடிக்கு எந்த குறையும் வந்ததில்லை. குழந்த பிறந்தப்போத்திலிருந்தே அவங்களுக்கு ஒரு பிறக்கும் போதே அவங்களுக்கு 9 மந்த் குழந்தைக்கு எவ்வளோ முடி இருக்குமோ அதை விட அதிகமாக என் பிள்ளைங்களுக்கு இருந்து.
அக்கம் பக்கம் உள்ளவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் என் பிள்ளைங்களுக்கு முடி இருந்தது. அதனால தான் சொல்கிறது, மீன் அதிகமாக சாப்பிடுங்க. மற்ற காய்கறிகள், ஃப்ரூட்ஸுகள் எல்லாமே கர்ப்பிணிகள் அதிகம் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.